வெற்றி ரகுபதி கிட்ட அம்மாவோட நிலைமைய எடுத்து சொல்ல, ரகுபதி நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, நான் என்னால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா உனக்கு செய்யறேன்னு சொல்றாரு. அவனும் அதுக்கு நன்றி சொல்லிட்டு அம்மா என்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் ரகுபதி இதை கேட்டதும் எந்திரிச்சு வந்து இதை நானே உன்கிட்ட சொல்லியிருக்கணும்னு வருத்தப்பட்டு சாரி கேட்கிறாரு. இவ்வளவு நாள் அவரை பத்தி தப்பா நினைச்சிட்டேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா கண்டிப்பா நான் அவரை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்ல, அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம் வெற்றி. அவரை கண்டுபிடிக்க எனக்கு ஒரு போலீஸ் ஆபீசரும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் எங்க இருந்தாலும் அவரை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ இப்போதைக்கு உன் வேலையிலையும் உங்க அம்மாவை பாத்துக்கிறதுலயும் மட்டும் கவனம் செலுத்துன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஸ்டார் செஃப் காம்படிஷன்ல கலந்துக்க சொன்னேன். அவரும் அதுல இருந்து கிடைக்கிற காசை வச்சு என் குடும்பத்துல இருக்க கடனெல்லாம் அடைச்சு என் கிராமத்துல என் குடும்பத்தை தலை நிமிர்ந்து வைக்க போறேன்னு அவர் சொன்னாரு. அதுக்காக அவர் கடினமா உழைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் அவர் எங்க போனாருன்னே தெரியல. ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் அவரை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றாரு. அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்ல இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே நெடுமாறன் இல்லாத இந்த சுச்சுவேஷனை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு கேட்க, நாங்க இதுக்கான ஸ்ட்ராட்டஜியை ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கோம்னு மதன ஃபைல்ஸ் எல்லாருக்கிட்டையுமே கொடுக்க சொல்ல அவரும் கொடுக்கறாரு. இதுல காஸ்ட்டை எங்க ரெடியூஸ் பண்றது, ஆர்கானிக்கா வாக்கினை எப்படி கொண்டு வரதுன்னு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணியிருக்கோம். நெடுமாறன் இல்லாத இந்த கிச்சன் எந்த விதத்திலையும் ஃபுட் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆகாது. அவரே ட்ரெயின் பண்ண ஸ்டாஃப் கொஞ்சம் பேர் நம்ம கிட்ட தான் இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டா நடந்துச்சுன்னா என்ன பண்றது? அதனால தான் இந்த பிளான் இருந்தோம். நம்ம ரெசார்ட்டுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ண இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு மினிமம் 2 மாதம் டைம் வேணும்னு சொல்கிறான். சரின்னு இன்வெஸ்டர்ஸும் அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையுமே கேட்க, ராஜனும் அடுத்தடுத்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுற விதத்தை பார்த்து ரகுபதியும் ரியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே கிச்சனில் செஃப் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அடுத்தடுத்து வர்ற ஆர்டர்ஸை சமாளிக்க முடியாமல் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேணும் இதனால இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்மளால கிச்சனை ரன் பண்ண முடியாது. நமக்கு இன்னும் செஃப் நிறைய தேவைப்படுறாங்கன்னு சொல்ல, நீ சொல்றது எனக்கும் புரியுது. ஆனா நம்ம இதை ஆர்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு இப்ப வேலையை பார்க்கலாம்னு சொல்றான். அப்புறம் ஒரு வழியா எல்லாத்தையுமே சமாளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ராஜனும் ரியாவும் அங்க வந்து, நமக்கு இப்ப செஃப்போட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கு, வெற்றியும் ரொம்ப நாளா கிச்சன்ல வேலை செய்யணும்னு ஆசைப்படுறான். அதனாலதான் நானும் ரியாவும் வெற்றியை செஃப்பாக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம்னு சொன்னதும் சிவாவும் ரொம்ப சந்தோஷமா கைத்தட்டி சூப்பர் ஐடியான்னு சொல்றான். ராஜனும் விக்கி கிட்ட உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்க, எனக்கு வெற்றி கிச்சனுக்குள்ள வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல, இருக்கிற செஃப்பை வச்சு மேனேஜ் பண்றதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, அதனால வெற்றி கிச்சனுக்குள்ள வர்றது எனக்கு தான் பிளஸ்ன்னு சொல்ல, அநியாயத்துக்கு விக்கி இப்படி நல்லவனா மாறுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா உண்மையிலே மாறிட்டானா இல்ல இதெல்லாம் வெறும் நடிப்பான்னு நம்ம எல்லாருக்குமே போக போகதான் தெரியும், பார்க்கலாம். இங்க வெற்றியும் சீக்காவை பத்தின எல்லா விஷயத்தையுமே பாண்டி கிட்ட சொல்ல, என்னடா சொல்ற, உங்க அப்பா நம்ம ரெசார்ட்ல செஃப்பா இருந்தாரா? என்னால நம்பவே முடியலடா. உனக்கும் இந்த கிச்சனுக்கும் நடுவுல இதெல்லாம் எவ்வளவு நாள் மறைஞ்சிருந்திருக்கு பாரேன். எல்லாத்தையும் விட எங்க அப்பாவை பத்தி நான் எவ்வளவு தப்பா பேசியிருப்பேன். அதை நினைக்கும் போதுதான் பாண்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது தெரிஞ்சதுல இருந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு யோசிச்சு யோசிச்சு மண்டையெல்லாம் வெடிக்குது பாண்டி. டேய் நீ ரொம்ப மைண்டை போட்டு குழப்பிக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிவா மூச்சு அழைக்க வேகமா ஓடி வந்து, ஒரு முக்கியமான விஷயம்னு, நீ மறுபடியும் கிச்சனுக்குள்ள செஃப்பா வர போற. ராஜன் சார் வந்து கேட்டதுக்கு விக்கியும் சரின்னு சொல்லிட்டான்னு சொன்னதும், என்னடா சொல்ற, விக்கிக்குள்ள இப்படி ஒரு நல்லவனான்னு கேட்க, ஆமாண்டா அவன் சொன்னதை கேட்டு நானே சாக்காயிட்டேன்னு சொல்றான். வெற்றியும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்புறம் வேகமா ஓடி வந்து கிச்சனை பார்க்க அவங்க அப்பா உள்ள வேலை செய்யற மாதிரி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப விக்கி அவனை பார்த்துட்டு அவனே வந்து டோரை ஓபன் பண்ணி அவனை உள்ள வரவேற்கிறான். வெற்றியும் ரொம்ப சந்தோஷமா கிச்சனுக்குள்ள வர, நம்ம ரம்யா மட்டும்தான் சோகமா இருக்கா. ஆனா அதை மத்த எல்லாருமே விசில் அடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தங்கச்சிக்காரிக்கு கால் பண்ணி, இந்த நேரத்துல அம்மா கூட என்னால இருக்க முடியல, நீ அவங்க கூட சண்டை போடாம நல்லா பாத்துக்கோ, அதெல்லாம் நீ கவலைப்படாத, நல்லா தான் பாத்துக்கிறேன். எனக்கு அம்மா அப்பாவை பத்தி சொன்னதெல்லாம் நம்பவே முடியல, அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா? உண்மைதான் செல்வி, நாளையில இருந்து அந்த கிச்சன்ல தான் நானும் வேலை செய்ய போறேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிரும். ஆனா என்னோட முயற்சி இதோட முடியலன்னு அப்பா ஸ்டார் செஃப் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு குடும்பத்தோட கஷ்டத்தை போக்கணும்னு கடினமா உழைச்சிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி தான் எங்கேயோ காணாம போயிருக்காரு. அப்பாவால முடியாததை நான் முடிச்சு காட்டுறேன். நம்ம ஊர்ல நம்ம குடும்பத்துக்கு வந்த கெட்ட பேரை நான் மாத்திரேன்னு சபதம் எடுக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.